டீமாக வந்து அந்த எல்லா ஊருக்கும் மதுரை திருச்சி எல்லாமே போயிட்டு கோயம்புத்தூர் வந்து படம் பார்த்துருக்கோம். எஸ்பெஷலி இந்த தேட்டர் எபிக் சினிமாஸில், ப்ராட்வே சினிமாஸில் அந்த எபிக் ஃபார்மேட்டில் ஐ திங்க் போன அப்புறம் இந்த டபுள் எக்ஸ்மே வந்து இங்கே பார்த்தோம். ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக விஷுவல் அண்ட் சவுண்ட் வந்து இந்த பர்டிகுலர் ஃபார்மேட்டில் வந்து ரொம்ப நாங்கள் என்ன ஒர்க் பண்ணமோ அது வந்து கரெக்டாக ஆடியன்ஸ்க்கு வந்து கரெக்டான ஒரு ப்ரொஜெக்ஷன்லையும் கரெக்டான டெக்னிக்கல் சவுண்டு வந்து இந்த தேட்டரில் எப்பவுமே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால இங்கே வந்து ஃபுல் படம் உட்காந்து பார்க்கணுன்றதுக்காக ரொம்ப ஆர்வமாக இருந்து இப்போ தான் வர முடிச்சு வந்து ஒரு படம் பார்த்தோம். வெரி வெரி ஹாப்பி வித் வே. இது வரைக்கும் படம் வந்து May 1 ரிலீஸ் ஆச்சு. அது வந்து இப்போ வரைக்கும் ஆடியன்ஸ் வர ரெஸ்பான்ஸ் இந்த படத்துக்கு எல்லாருமே கலெக்ஷன் ரீதியாகவும் சரி, படத்தோட வரவேற்பு எல்லாமே வந்து எங்கள் மொத்த டீமே வி ஆர் வெரி வெரி ஹாப்பி. சூர்யா சார்லேருந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அந்த இப்பயும் ஆடியன்ஸோட உட்காந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் இருக்கு. தேங்க்யூ எவ்ரி ஆடியன்ஸ். தேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்த்த ஒவ்வொரு ஆடியன்ஸுக்கும் எங்கள் டீம் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சோம். நல்லா போயிட்டு எல்லாருமே ஃபேமிலி, ஜென்ரலாக காலேஜ் பசங்க, சின்ன பசங்க எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு படத்தில் ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு. அதனால வந்து ஓவராலாகவே வந்து படத்தை எல்லாரும் என்ஜாய் பண்ணுவோம். சார் கலெக்ஷனா வந்து எனக்கு தெரிஞ்சு ப்ரொடியூசர் சொல்லிட்டோம். அதனால் நான் வந்து ஆடியன்ஸ் பார்க்குறவங்க இந்தந்த விஷயங்கள்லாம் கனெக்ட் ஆவாங்க, இந்தந்த விஷயங்கள்லாம் வந்து எமோஷனலாக கனெக்ட் ஆவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். அது வந்து இன்டர்வல் பாயிண்ட், கிளைமேக்ஸ், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து அந்த ஸ்டோரியோட எமோஷனல் கனெக்ட் ஆகும். அது எல்லா இடங்கள்லையுமே வந்து அந்த கனெக்ட் நம்ம பார்த்த வரைக்கும் ஆடியன்ஸ் எனக்கு சொல்லும் போது எல்லாருமே அந்தந்த விஷயங்களை அண்டர்லைன் பண்ணி சொல்கிறாங்க. நல்லா இருக்குன்னு அப்படி பார்க்கும்போது இந்த ரைட்டராகவும் டிரெக்டராகவும் ஹாப்பியாக இருக்குது. நம்ம எழுதி நம்ம என்ன பண்ணணும்னு நினச்சோமோ அது வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகுது. ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணி அவங்க இந்த பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இதில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அடுத்தடுத்த படம் இந்த படத்தை அந்த மாதிரி இல்லை சார், எல்லா படமும் என்னன்னா நம்மளுக்கு ஷூட்டிங் அப்படியும் நம்மளுக்கு வந்து நம்மளோட வேலை வந்து அதான். அதாவது வந்து ஒரு என்ன நம்மளுக்கு அதுவும் எஸ்பெஷலி வித் டிஜிட்டல் ஃபார்மேட்லாம் வந்து இதுக்கப்புறம் எத்தனை ரீடேக் வேணால் போகணும். நம்ம அங்கேருந்து பார்க்கும்போது ஒவ்வொரு ஆக்டர், ஈவன் ஸ்மால் ஆக்டர், அதாவது ஸ்மால் ஆக்டர்னா ஸ்மால் ரோல் பண்ணுற ஆக்டர்னா கூட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லைன்னா திரும்ப ஒரு ரீடேக் போய் தான் ஷூட்டிங் பண்ணுறோம். அப்புறம் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேயும் நம்மளுக்கு ஒரு டைம் எடுத்து எடிட் பண்ணி, ஸோ எல்லாமே வந்து என்னன்னா வந்து ஒரு பெர்ஃபெக்டாக அட்லீஸ்ட் க்ளோஸ் டு பெர்ஃபெக்ட் ப்ராடக்ட் வந்து கொடுக்கணுன்றது தான், ஒரு ஃபிலிம் கொடுக்கணும்னா. ஸோ அதனால வந்து இப்போ பார்க்கும்போது வந்து இது நல்லா பண்ணிருக்கான்ற மாதிரி இல்லை, ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃபில்மை தான் நாங்கள் தேட்டருக்கு கொடுத்தோம். சோஷியல் மீடியாவில் எந்த ஒரு படம் வந்தாலும் அதுக்கான பாசிட்டிவ் அது எல்லா படத்துக்கும் இருக்குது சார். அதனால இதுக்கு ஒரு நல்ல ஒரு எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய படம், நல்ல வரவேற்பு, அதுக்கும் ஒரு நெகட்டிவான கமெண்ட்ஸ் அது இருக்கு சார். நான் வந்து இப்போ ஜென்ரலாக நான் பார்க்குற வரைக்கும் என்னன்னா, இப்போ ஃபில்ம் வந்து தேட்டரில் வந்து பார்க்குற ஆடியன்ஸ் வந்து ஒரு ஆடியன்ஸும் சரி, அப்புறமேட்டு வந்து ஜெனுவைனாக வந்து ரிவ்யூவர்ஸாக ஒரு ஃபிலிம் கிரிட்டிக்ஸாக பார்க்குறவங்கன்னு ஒரு கேட்டகரி இருக்காங்க. அப்புறம் ஜென்ரலாக வந்து படத்தை வந்து ஜாலியாக வந்து தேட்டரில் உட்காந்து பார்க்குற ஆடியன்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்க அதே நேரத்தில் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஹேட் ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு அஜெண்டா ஓரியன்டாக இருக்கிறதுக்கும் ஒரு குரூப் இருக்காங்க. ஆனால் இந்த எல்லா குரூப்பையும் தாண்டி தான் எல்லா படமும் வெளியில் வருது, எல்லா படமும் வந்து போய் மக்களை சென்றெடுத்து ஓடணும். ஸோ அது ஒரு வார் மாதிரி தான். இது வந்து எல்லா படத்துக்கும் தான் இருக்குது. அதெல்லாம் மீறி தான் வந்து ஒரு படம் வந்து சக்ஸஸ் ஆகுது. ஸோ அந்த வகையில் வந்து இந்த படத்துக்கான வரவேற்பு வி ஆர் ஹாப்பி வித் த ரெஸ்பான்ஸ். அதனால வந்து இது கண்டிப்பாக வரதான் செய்யும். இந்த மாதிரி ஒரு டார்கெட்டட் கேம்பெயினிங் அதெல்லாம் வரதான் செய்யும். நான் பண்றது கண்டிப்பாக பண்ணணும். அதை எனக்கு ஒரு கதை தோணி அதை வந்து கரெக்டாக அந்த மாதிரி ஒரு விஷயம் முடியும். ஸ்டோரி எப்படி கிரியேட் ஆச்சு? அவர் மொத்தமாக ஸ்கிரிப்ட் கொடுத்தேன் சார். மொத்தமாக ஸ்கிரிப்ட் வந்து அவர் படிச்சுட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓவராலாக அதில் வந்து சொல்ல வந்த அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அதாவது ஒரு லவ்வோட கோரும் ஒரு லாஃப்டரை பற்றின ஒரு டீப்பர் ஒரு அனாலிசிஸும் இந்த வார பத்திர விஷயங்கள் எல்லாமே அதுக்கு ஓரளவே கதை பிடிச்சிருந்துச்சு. அதனால ப்ளஸ் அவர் பெர்ஃபார்மன்ஸ்க்கான ஸ்கோப்பும் நிறைய இருந்துச்சு. என்ன சார் புரியல?
தெரியல சார். அது வந்து என்னன்னா அதுவுமே ரொம்ப ஸ்டாண்டர்டா வந்துருச்சு. வேற இது பண்ணுவீங்க. இருந்தாலும் படம் உங்களுக்கு பிச் பண்ணும்போது சின்னதா இல்ல அதான் அது வந்து ஒவ்வொருத்தரோட படம் பார்க்கும்போது இப்ப நிறைய பேர் வந்து எனக்கு பார்த்ததுலேயே ரொம்ப மிக்சரா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, செகண்ட் ஹாஃப் சில பேர். ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல தான் கதையா உள்ள போறோம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து மோர் ஆஃப் என்டர்டெய்னிங் எலமெண்ட்ஸ், ஒரு ஹீரோட இன்ட்ரோடக்ஷன் வருது, ஒரு கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வருது, அதுல ஒரு மாஸ் எலமெண்ட் இருக்கும். அதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆகுது. இதுக்கப்புறம் தான் வந்து ஒரு மேஜர் பிளாட் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த இடத்துல வந்து ரொம்ப கீனா பாக்குற யாருமே அது வந்து நான் என்ன சொல்லுவேன் அந்த. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேரிட்டிவா பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் இப்போ சாங்கோ, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய சாங் இருக்கு, நிறைய ஆக்ஷன் இருக்கு, அந்த மாதிரி. ஸோ இது வரும்போது மேபி அப்படி சொல்லலாம். பட் ஆனால் அது ஆக்சுவலி அதுவுமே பார்த்தீங்கன்னா அதுவுமே ரொம்ப டெம்ப்ளேட்டாக தான் மாறிடுச்சு. ஐ திங்க் 10 படம் ரிலீஸ் ஆச்சுன்னா 9 படத்துக்கு அதான் சொல்றாங்க செகண்ட் ஹாஃப்ல. அதனால அதுவுமே ஒரு காமன் இதாக தான் ஆயிடுச்சு. அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் பெரிய நன்றி. இன்னைக்கு நான் 13 வருஷம் டச் பண்றேன் பெரிய ஸ்கிரீன் வந்து. கலகலப்பு தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ். இன்னைக்கு ரெட்ரோ படம் அவங்க எல்லாரோடையும் இன்னைக்கு பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா. தேங்க்ஸ் டு கார்த்திக் சார், சூர்யா சார். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்ம் ஹவுஸ் எப்பயுமே சூப்பர் பெர்ஃபார்மர். எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ஃபேனா நான் தேங்க்ஸ் சொல்றேன். என்ஜாய்டு ரெட்ரோ. மறுபடியும் இன்னும் நிறைய வாட்டி தேட்டர்ல உங்க எல்லாரோடையும் பார்த்து என்ஜாய் பண்ண நினைக்கிறேன். தேட்டர் இன்னும் 2வது வாரம், பல வாரங்கள் தேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுறேன். தேங்க்யூ. கண்டிப்பா இருக்கு சார். இப்போதைக்கு வந்து இந்த படத்தை வந்து தேட்டர்ல பார்த்து இந்த படத்தோட வெற்றியை வந்து டீமா வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம்னு இருக்கோம். லாஸ்டா வந்து அமரன் பெரிய ஒரு பாகிஸ்தான் ஆண்டர் இந்த மாதிரியான சார் இந்த மாதிரி ஒரு கதை வந்து எனக்கு தோணி அதை எழுதலாம். கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு உண்மை கதை நழுவி அந்த மாதிரி ஆர்ட்ஸ் ஆஃப் நவ் வந்து எனக்கு அந்த ரைட்டாவே இப்போ கேட்டீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இல்லை. இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் வந்துச்சுன்னா அதே மாதிரி பேட்டை வந்து அவர் கூட மறுபடியும் ஒரு மாதிரி பண்றதா சொல்லி அவர் கதை சொல்லணும், சொல்லி அவர் கதை பிடிச்சிச்சு தான் பண்ணுவோம். விவேகம் விவேகம் பண்ணல. இனிமேல் இது வந்து ஒரு கோயம்புத்தூர்காரர் தான். எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் ஈவினிங் எல்லாருக்கும். சொந்த ஊர்ல வந்து படம் பார்க்குறேன். வெரி ஹாப்பி. தேங்க்யூ டீம் நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குங்க. தேங்க்யூ. ஓகே. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து நான் ஒரு சீன் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ரொம்ப டேக் வந்தது, ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணுவோம். 15 மினிட்ஸ் ஒரு சிங்கிள் ஷாட் இருக்கு. ரிஸ்க்லாம் இல்லை, நம்ம சேலஞ்சஸ் எல்லா சீன்லையுமே சில சேலஞ்சஸ் வரும். அது டெக்னிக்கலாகவும் சரி, அது மாதிரி வந்து மற்றபடி லாஜிஸ்டிக்ஸா அந்த மாதிரி நிறைய இல்லை ஓசிங்குமே இருந்துச்சு. அதில் இந்த 15 மினிட்ஸ் சிங்கிள் ஷாட் வந்து மொத்தமாக டீமாக அதை பிளான் பண்ணி அதை கொஞ்சம் எல்லாருமே என்ஜாய் பண்ணி அந்த சேலஞ்சை வந்து எடுத்து பண்ணோம். நல்லா ஃபீல், நல்லா லேர்னிங்காகவும் இருந்துச்சு. முன்னாடி எடுத்த படம் இப்ப இந்த படம் அந்த சவால்கள் அந்த ஏதாவது எப்படி முன்னாடி எடுத்த படங்கள் இந்த படம் ஒவ்வொரு படம் எடுத்து சவால்கள் அந்த மாதிரி ஏதாவது இதில் வந்து லொக்கேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தமான்ல போய் ஷூட் பண்ணோம். அதில் நிறைய காம்ப்ளிகேஷன் இருந்துச்சு. பட் ஆனால் ஸ்டில் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரொடக்ஷன் டீமு, எக்ஸிக்யூஷன் டீம் எல்லாமே இருந்தனால வந்து அதில் எல்லாமே ஹேண்டில் பண்ணி கொண்டு போய் பண்ண முடிச்சு. ஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் கோரா ரொம்ப ஒரு ஆத்தென்டிக்கான மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்டன்ஸ் மாதிரி பண்ணணுன்ற மாதிரி இருந்தால தான் ஹெச்ஆன்னு சொல்லிட்டு ஒரு தாய்லாண்டில் வந்து ஒரு மாஸ்டர் இதுக்காக வர வச்சு. ஸோ ஸ்டண்ட்லாம் எனக்கு ரொம்ப பெரிய லேர்னிங்காக இருந்துச்சு. அந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு எனக்கு நான் பண்ண. ஸோ இந்த படத்தில் நிறைய எலமெண்ட்ஸ் சொன்னேன் சார். அவர் கதை ஓகே சொன்னா பண்ணுவேன், தெரியல இன்னொரு ஏதாவது சொல்லுங்க சார். இன்னொரு சூப்பராக பண்றாங்க, ஷார்ட் நிறைய பண்றாங்க. நம்ம இதுல இருந்து நிறைய ஃபெஸ்டிவல்ஸுக்கு போய் பிரமிக்க வைக்கிற மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்றாங்க.
பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஏன்னா வந்து நம்ம எல்லாருக்குமே அது தெரியறது இல்லை. நம்ம ஃபெஸ்டிவல் போவோம், ஃபெஸ்டிவல் அவார்டு வின் பண்ணோம், அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து தேட்டர்லேயோ அதை வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இப்போ இல்லை. அது வந்துச்சுன்னா அதெல்லாம் நம்மளுமே பார்த்து நம்மளுமே பெருமையாக சொல்லிக்கலாம். அந்த இதானியன் ஃபிலிம் மாதிரி நம்மளும் படம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னா அது வந்து ஃபெஸ்டிவல் போயிட்டு அதுக்கப்புறமேட்டு புரியல. அதான் இன்ஃபர்மேஷன் நிறைய அங்கங்க இருக்கு. சில இதுக்கு வந்து ட்ரை பண்றது. இப்போ வந்து நம்ம அந்த கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் வந்து அதுக்குன்னே தனியா ஸ்கிரிப்ட் லேப் இருக்கு. நீங்க வந்து ஸ்கிரிப்டாவே பிச் பண்ணி அதுல இருந்து நீங்க வந்து ஃபண்டிங் வாங்கலாம், அதெல்லாம் இருக்கு. ஸோ அது நிறைய பேர் வந்து அதை அப்ரோச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இடையில கொஞ்ச நாள் வந்து தேட்டருக்கு வந்து சினிமா பார்க்கும்போது ஆர்வம் வந்து அந்த யங்ஸ்டர்ஸ் கம்மியா இருக்கும். தேட்டருக்கு வந்து படம் பார்க்கணும் அது நம்ம இதுலயே இருக்கல சார். நம்ம வந்து அப்படிதான் வளர்ந்துருக்கோம். இத்தனை வருஷமாக நம்ம தேட்டருக்கு போய் படம் பார்த்தா வளர்ந்துருக்கோம். இது நடுவில் அந்த கொரோனா அந்த மாதிரி டைம் இருந்தப்போ எல்லாருமே கொஞ்சம் திரும்ப தேட்டருக்கு வரது கொஞ்சம் யோசிச்சாங்க. ஆனால் இப்போ வந்து ஐ திங்க் கடந்த ஒரு 2-3 வருஷமா வந்து எல்லாருமே வந்து தேட்டருக்கு வந்து படம் பார்க்கறதா விரும்புறாங்கன்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் ஒரு பெரிய ஸ்டார் படம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தேட்டரில் பார்க்கணும். இண்டிபெண்டன்ஸ் ஃபில்மு அதெல்லாம் வந்து அதுலேயுமே வந்து தேட்டரில் வந்து பார்த்தாங்கன்னா ரொம்ப யோசனை வந்து பெரிய வேணாம் ஒன்றும் எதுவுமே